Hello friends, this is Deva4win27. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஃப்ராக்ல ஒட்டியிருக்கோம் இல்லையா டெய்ஸி ஃப்ளவர். இந்த மாதிரி ஃப்ளவர் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்க இந்த ஃப்ளவர் செஞ்சுட்டு ஹெட் பேண்ட்ல இல்லனா இந்த மாதிரி Dressல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கியூட்டா இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கவுண்ட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளவர் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த ரெண்டு கலர் yarn சூஸ் பண்ணிருக்கேன். தென் ஹூக் சைஸ் வந்து 3.5 mm எடுத்துர்க்கேன். சிசர் நான் எடுத்துர்க்க thread வந்து 6 ப்ளே எடுத்துர்க்கேன். ஃப்ளவர் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா நீங்க 4 ப்ளே 3 ப்ளே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம என்ன சைஸ் thread எடுக்கறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி சைஸ்ல தான் ஃப்ளவரும் வரும் நமக்கு. So first நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு மேஜிக் சர்க்கிள்ல 12 சிங்கிள் crochet போட்டுக்க போறோம். நீங்க இப்பதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க மேஜிக் சர்க்கிள் சிங்கிள் crochetனா என்னன்னு தெரியல அப்படினா நம்மளோட சேனல்ல கிளாसेस வீடியோ இருக்கு. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள்ல 12 சிங்கிள் crochet போட்டுக்கணும். So நம்மளுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அத்தனை சிங்கிள் crochet போடணும். இப்போ உங்களுக்கு 10 petals போதும் அப்படினா 10 சிங்கிள் crochet போட்டுக்கணும். சோ ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன thread இருக்கு இல்லையா இத பிடிச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டுருக்கோம்ல அதுல போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு thread கட் பண்ணிடுங்க. இந்த thread அப்படி வெளியில எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கலர் அட்டாச் பண்ண போறோம். சோ இதுல ஏதாவது ஒரு ஸ்டிட்ச்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கலர் வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டிட்ச்ல அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம 10 செயின்ஸ் போட போறோம். 2 3 4 5 6 7 8 9 10 செயின் போட்டாச்சு. 10 செயின் போட்டதுக்கு அப்புறம் சோ இந்த ஹூக்ல இருக்குது வந்து லூப்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இருக்க ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிடணும். இரண்டாவது செயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். இரண்டாவது செயின்ல ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். அடுத்த செயின்ல half double crochet. half double crochetக்கு ஃபர்ஸ்ட் yarn over பண்ணிட்டு செயின்குள்ள இன்சர்ட் பண்ணி எடுங்க. இப்போ 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்லயும் மொத்தமா இப்படி எடுக்கணும். நெக்ஸ்ட் இருக்க 5 ஸ்டிட்ச்ல டபுள் crochet பண்ண போறோம். டபுள் crochetக்கும் yarn over பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப் மட்டும் எடுக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 லூப் எடுக்கணும். சோ இது வந்து டபுள் crochet. டோட்டலா 5 டபுள் crochet பண்ணிக்கலாம். 2 3 4 5 டபுள் crochet பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா நமக்கு 2 ஸ்டிட்ச் மட்டும் இருக்கும். அதாவது 2 செயின் மட்டும் பேலன்ஸ் இருக்கு பாருங்க. சோ இந்த 2 செயின்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு half double crochet போட்டுக்கலாம். அடுத்து சிங்கிள் crochet. லாஸ்டா இருக்க செயின்ல வந்து சிங்கிள் crochet போட்டுட்டு இந்த பேக்ல இருக்குலையா நல்லா டைட் பண்ணிக்கோங்க அந்த thread எல்லாம். சோ இப்போ நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்து ஸ்டிட்ச்ல போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் போடணும். அதே ஸ்டிட்ச்ல பண்ணாம அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிட்ச்ல போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெட்டல் நம்ம finish பண்ணிட்டோம். இதே போல பேலன்ஸ் இருக்க எல்லா பெட்டலும் நம்ம பண்ணனும். நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். திருப்பி again 10 chain. சோ நான் வந்து 6 ப்ளே yarn யூஸ் பண்றதுனால 3.5 mm ஹூக் ஃபாலோ பண்றேன். நீங்க 4 ப்ளே 3 ப்ளே யூஸ் பண்றதா இருந்தா 2 mm அந்த மாதிரி 2.5 mm ஹூக் சைஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet, அதுக்கு அப்புறம் ஒரு half double crochet, நெக்ஸ்ட் இருக்க 5 ஸ்டிச்சஸ்ல ஒரு டபுள் crochet. சோ இந்த பெட்டல் வந்து கவுண்ட் நான் சொன்னேன் இல்லையா 10 வேணுமா 12 வேணுமாங்கறத நீங்க டிசைட் பண்ணி அந்த அளவுக்கு சிங்கிள் crochet போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல தான்
இந்த பெட்டலோட லென்த்தும் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கலாம். இப்போ நம்ம வந்து 10 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆனால் நம்ம வந்து லென்த்தாக வேணும் அப்படின்னா 12 செயின்ஸ் போட்டுக்கலாம், 15 செயின்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா 8 or 6 செயின்ஸ் கூட போட்டுக்கலாம். ஆனால் ஸ்டிச் பண்ணுறது வந்து ஸ்டார்டிங்கில் சிங்கிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, சென்டராக இருக்க இடத்துல மட்டும் டபுள் க்ரோஷே, திருப்பி கார்னர் வரப்போ ஆஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம 2 பெட்டல் முடிச்சிட்டோம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் வந்து டேரெக்டாக அப்படியே ஒட்டிட்டேன், இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பெரிய ஃப்ளார், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா 6 ப்ளேயில், அந்த பெரிய ஃப்ளார். இதெல்லாம் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் வந்து 4 ப்ளே த்ரெட்டில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். த்ரெட்டோட சைஸும் ஹூக்கோட சைஸும் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த லீஃப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் செஞ்சு நீங்களும் ஹெட் பேண்ட் இல்லை ட்ரெஸ்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.